ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள், தமிழக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வை திருப்பலாம். நயினாதீவில் உள்ள பாடசாலையின் அதிபரான நடராசா மயூரன் அங்கிருந்து யாழ்ப்பாணம் செல்வதற்காக வளமையான பயணிகள் படகில் பயணிக்காமல் கடற்தொழிலாளர்களின் படகொன்றில் பயணித்த போது கடற்சீற்றம் காரணமாக குறித்த படகு தள்ளாடியதில் அதிலிருந்து தவறி கடலுக்குள் விழுந்து பலியான துன்பியல் சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. நயினாதீவை சேர்ந்த இவர் கொழும்புக்கு செல்வதற்காக யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணித்த போதே இந்த துன்பியல் விதியின் கொடிய பயணம் முடிவிட்டது. 2 பிள்ளைகளின் தந்தையான இவர் தனது 50 வயதை கடக்க 2 வருடங்கள் இருக்கும் நிலையில் இந்த துன்பியல் பலியை எதிர்கொண்ட சம்பவம் தமிழ் பகுதிகளின் உட்கட்டுமானம் குறித்த சவால்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய போக்குவரத்து வசதிகளின் பலவீனத்தை மீண்டும் ஒரு முறை வெளிப்படுத்தியுள்ளது. எனினும் இந்த பலவீனங்கள் வெளிப்பட்டாலும் இப்போதைய உலகளாவிய பொருளாதார அதிர்ச்சி நிலை தொடர்ந்து நீட்சி அடைவதால் இலங்கையின் பொருளாதார மீட்சி சிஸ்டம் இந்த ஆட்சியிலும் தொடர்ந்தும் அடிவாங்கும் என்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன. இதனால் அனுரதரப்பின் சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சிக்கும் சவால் நிலைகள் தொடரும் என்பதை IMF எனப்படும் அனைத்துலக நாணய நிதியம் மீண்டும் ஒரு எச்சரிக்கை ஊடாக வெளிப்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்காவுக்கு 695 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை இன்னொரு தவணை பணமாக விடுவித்த செய்தி IMF-ஆல் இருந்து ஒரு ஆறுதல் செய்தியாக அரசாங்கத்துக்கு கிட்டிக்கொண்டாலும் இந்த தொகையுடன் சேர்த்து, அதாவது 6வது தவணையாக விடுவிக்கப்பட்ட இந்த தொகையுடன் சேர்த்து இலங்கை மொத்தமாக 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனாளியாக நாணய நிதியத்தின் முன்னால் நிற்பது இலங்கைக்கு இன்னொரு செய்தி. ஆனால் இது பெரும் பாதக செய்தி அல்ல. ஏனென்றால் பொதுவாகவே எல்லா நாடுகளும் நாணய நிதியத்தின் கடனாளி நாடுகளாக இருப்பதால் இலங்கைக்கு மாத்திரம் இது ஒரு பெரும் அவமான நிலைமை என சொல்லிக்கொள்ளவும் முடியாது. ஆனால் பொருளாதார தள்ளாட்டத்தில் உள்ள இலங்கைக்கு இது ஒரு பாதகமான நிலைதான். எனினும் இவ்வாறான பாதக அபாயங்களுக்கு அப்பால் தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பெரும் செலவினங்கள் தொடர்பான நிவாரண நடவடிக்கைகளால் இந்த வருடம் மட்டும் தற்காலிகமான நிதி தளர்வை தமது அமைப்பான IMF வழங்கிக் கொள்வதாகவும், ஆனால் அடுத்த வருடம் மீண்டும் கடுமையான இலக்குகளுக்கு இலங்கையர்கள் திரும்ப வேண்டும் என்ற எச்சரிக்கையும் இந்த தவணை நிதி விடுவிப்புடன் IMF-ஆல் சொல்லப்பட்டுள்ளது. உள்ளது உள்ளபடி பார்த்தால் இலங்கை ரூபாயின் வீழ்ச்சியுடன் மீண்டும் நாட்டில் பணவீக்க அபாயம் தலையெடுத்துள்ளது. கடந்த வருடம் 5% இருந்த பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டின் முடிவில் 3% சுருங்கும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் அதிகரித்துள்ள எண்ணெய் விலையும் நாட்டில் மீண்டும் பலவீனமடைந்துள்ள சுற்றுலா வருமான துறையும் நாட்டின் பணவீக்கத்தை இன்னும் மோசமாக்கும் என எச்சரிக்கும் நாணய நிதியம் நாட்டின் பொது நிதி கட்டமைப்பு, நாட்டின் முதலீட்டு மேலாண்மை பொறிமுறை மற்றும் மின்சாரத்துறையில் சீர்திருத்தங்கள் இடம்பெற்று மக்களிடம் முறையான வரியை அறவிடும் முறைமை இன்னும் திறமையானதாகவும் வரி வருமான திரட்டல் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் எனவும் ஸ்ரீலங்காவுக்கு அறிவுரைகளை விடுத்துள்ளது. அதாவது இன்னமும் இலங்கையர்கள் மீது வரி அறவிடப்பட வேண்டும் என IMF ஒரு செய்தியை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு கொடுத்துள்ள பின்னணியில் தொடர்ச்சியான செயல்திறன் அளவுகோல்களை அனுர அரசாங்கம் மேற்பார்த்த இலங்கை கடைபிடிக்க தவறி வருவதான ஒரு கதையையும் IMF ஒரு வஞ்ச புகழ்ச்சியுடன் வெளிப்படுத்துவதையும் நுட்பமாக அவதானிக்க முடிகின்றது. இவ்வாறான IMF எச்சரிக்கைகள் வந்த பின்னணியில் அமெரிக்காவின் மசகு எண்ணெய் கப்பல் ஒன்றும் நேற்று முதன்முறையாக இலங்கை தீவில் நங்கூரமிட்டுள்ளது. அமெரிக்க அரசு தலைவரான டொனால்ட் ட்ரம்ப் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் ஆடிய வரி உயர்வு சூட்சும போரால் ஒரு கட்டத்தில் இறங்கிய அனுர தரப்பு அமெரிக்காவின் மசகு எண்ணெயை கொள்ளளவு செய்வதற்கு உடன்பட்ட நிலையில் 85,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் நேற்று இலங்கைக்கு சென்றுள்ளது. ஸ்ரீலங்கா தனக்குரிய இந்த எண்ணெய் ஆட்டத்தை இந்திய பிரியனர், சீன தோழன், ரஷ்யா, அமெரிக்கா, ஈரான், அமீரகம் என எல்லா தரப்புடனும் ஆடி வரும் நிலையில்தான் இப்போது அமெரிக்க மசகு எண்ணெயையும் அது
இறக்குமதி செய்து ட்ரம்பின் சவால்களுக்கு ஒரு பணிவு நிலையை வெளிப்படுத்தியுள்ளது. மீண்டும் ஒரு முறை தித்வா சூறாவளியின் அதிர்வுகள் இலங்கை தீவை நீட்சிப்படுத்திய நிலையில் இந்த துத்வா சூறாவளியை பாவித்து நேற்று மீண்டும் அவசரகால சட்டத்தின் கீழ் நாட்டுக்குரிய பொது சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக ஒரு சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பினூடாக அரசு தலைவர் அறிவித்திருக்கின்றார். அத்தியாவசிய சேவைகளில் பணிப்புறக்கணிப்புகள் இடம்பெறுவதை தவிர்க்க இந்த அத்தியாவசிய சேவை பிரகடன அறிவிப்பு மீண்டும் ஒரு முறை அனுரவின் சிறப்பு வர்த்தமானியால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் ஸ்ரீலங்காவின் வான் போக்குவரத்து வரலாற்றில், அதாவது குடிசார் வான் போக்குவரத்து வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய நிதி மோசடியில் கைமாறப்பட்ட பெரும் இலஞ்ச பணத்தின் மர்மங்களை விளக்கும் நகர்வுகளும் தொடர்கின்றன. இந்த நகர்வுகளின் ஒரு துன்பியல் அங்கமாக கடந்த 8ஆம் தேதி தூக்கில் தொங்கிய நிலையில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் முன்னாள் CEO, அதாவது நிறைவேற்று பணிப்பாளரின் உடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் கபில சந்திரசேனா குறித்த வழக்கு இன்று மீண்டும் நீதிமன்றத்தின் முன்னால் வந்திருக்கின்றது. சந்திரசேனா பயன்படுத்திய ஐபோன் உட்பட்ட டிஜிட்டல் தளங்களை உடர்த்து அதில் உள்ள ஆதாரங்களை எடுக்க அமெரிக்காவின் FBI, அதாவது சமஷ்டி புலனாய்வு முகமை அமைப்பு, ஆப்பிள் கைத்தொலைபேசி உற்பத்தி நிறுவனம் ஆகியவற்றுடன் ஸ்ரீலங்கா உதவி கோரிய விடயத்தை ஏற்கனவே செய்தி வீச்சு கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் உங்களுக்கு தெரிவித்திருந்தது. இப்போது அந்த நகர்வுகள் இடம்பெறும் பின்னணியில் இந்த நகர்வுகளின் மூலம் ஏர்பஸ் நிறுவனம் வழங்கிய இலஞ்ச பண பரிமாற்றத்திற்காக பிஸ் கண்டஸ்டன் போன்ற போலி நிறுவனத்துக்கும் மரணித்த கபில சந்திரசேனாவுக்கும் இன்னும் உயிருடன் உள்ள அவரது மனைவிக்கும் இடையே நடந்த தகவல் தொடர்புகளை அறிந்து ஏற்கனவே கைமாறப்பட்ட $2 மில்லியன் லஞ்ச பணம் இறுதியில் எங்கு சேர்ந்தது என்பதை கண்டறியதே இந்த தீவிரமான துளாவுதுகளின் நோக்கமாகவும் உள்ளது. தூக்கில் தொங்கி உடலமாக மீட்கப்பட முன்னர் கடந்த மார்ச்சில் கபில சந்திரசேனா வழங்கிய வாக்குமூலத்தில் இந்த லஞ்ச பணத்திலிருந்து $60 மில்லியன் முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் $20 மில்லியன் முன்னாள் குடிசார் விமான போக்குவரத்து அமைச்சருக்கும் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்ட விடயமும் பின்னர் அவர் தனது வாக்குமூலத்தை தானே மறுத்து நீதிமன்றத்தில் ஒரு சத்திய கடுதாசியை சமர்ப்பித்த விடயமும் நீங்கள் அறிந்த விடயங்கள். இந்த நிலையில் தான் கபில சந்திரசேனாவின் ஆப்பிள் கைத்தொலைபேசியை அன்லாக் செய்து, அதாவது அந்த மறை குறியாக்கத்தை உடைத்து அதில் உள்ள தரவுகளை பெறுவதற்காக இப்போது FBI உதவி கோரப்பட்டுள்ளது. இதற்கிடையே நேற்று இத்தாலியில் இடம்பெற்ற ஒரு மாபியா எதிர்ப்பு நகர்வும் அதில் பறிமுதல் செய்யப்பட்ட €200 மில்லியன் மதிப்பிலான சொத்துக்களும் அரசு முதலீடுகளாக மாற்றப்பட்டு இத்தாலி தொடருந்து நிலையங்களின் பாதுகாப்புக்கான திட்டங்களில் முதலீடு செய்யப்படும் என பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி தெரிவித்திருப்பது ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கின்றது. இத்தாலியின் வரலாற்றில் ஒரு பெரும் கலக்கிய சிசிலிய மாபியாவின் வரலாற்றை நீங்கள் அறியக்கூடும். இது பெரும் பழைய வரலாற்றை கொண்ட ஒரு மாபியா. இந்த மாபியா வலையமைப்பின் தலைவர்களின் தலைவராக, அதாவது பாஸ் ஆஃப் பாஸஸ் என்ற விழிப்பு நிலையில் இருந்த ஒரு காட்ஃபாதரான மத்தேயோ மெஸ்ஸினா டொர்னாடோ கோசா நொஸ்ட்ராடா என்ற மாபியா வலையமைப்பை இயக்கிய கதையை நீங்கள் அறியக்கூடிய ஒரு கதை. இது ஒரு பரபரப்பான கதை. அவர் இப்போது உயிருடன் இல்லை. ஏறக்குறைய 3 தசாப்த காலமாக தலைமறைவு வாழ்க்கையில் இருந்த அவர் கடந்த 2023ஆம் ஆண்டில் ஆண்ட்ரியா ஃபோனா பெடே என்ற புனைவேரில் பலர்மோவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் தனது குடல் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்தபோது கைது செய்யப்பட்டவர் அந்த வருடத்தின் நவம்பரில் சிறையில் தனது 61வது வயதில் மரணம் அடைந்திருந்தார். இந்த மாபியா தலையின் மரணம் இத்தாலியில் ஒரு அதிர்வையும் ஏற்படுத்தியிருந்தது. எனினும் இந்த சிசிலியா மாபியா தலையின் நிதி எச்சங்கள் இன்றும் அண்டோரா, சுவிட்சர்லாந்து, லெபனான், மொனாக்கோ என பல நாடுகளில் பறந்து விரிந்துள்ள நிலையில் அதில் ஒரு பகுதியாகத்தான் இத்தாலியில் நேற்று 150க்கும் மேற்பட்ட நிதித்துறை காவல் அதிகாரிகள் நடத்திய அதிரடி வேட்டையில் 12 கிலோவுக்கும் அதிகமான தங்கக்கட்டிகள், மில்லியன் கணக்கான ரொக்கப்பணம், உயர்தர கைக்கடிகாரங்கள், 20 சொகுசு வில்லாக்கள் என €200 மில்லியன் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. 1980களில் போதைப்பொருள் கடத்தல் வருமானத்துடன் தொடர்புடைய வகையில் இந்த மாபியா வலையமைப்பு இந்த சொத்துக்களை சேர்த்திருந்த நிலையில் இந்த சொத்துக்கள் இப்போது இத்தாலிய அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. நேற்று இந்த நடவடிக்கைக்காக அதிரடியில் இறங்கிய 150க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மறைத்து வைக்கப்பட்ட பாதாள பணப்பதுக்கல்களை தேட ட்ரோன்களை பயன்படுத்தி கொண்டார்கள், ஸ்கேனர்களை பயன்படுத்தி கொண்டார்கள். அதுபோல மாபியாக்களின் டிஜிட்டல் வேலட்ஸ் எனப்படும் பணப்பதுக்கல் இடங்களை, அதாவது பைகளை உடைப்பதற்கும் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களின் சேவையையும் பெற்றுக்கொண்டனர்.
இத்தாலியின் பழைய மாபியா மட்டுமல்ல, ஸ்ரீலங்காவின் அரசியலில் இருந்த சில மாபியாக்களின் பணமும் வரி புகழுள்ள நாடுகளில் இப்போது இருக்கக்கூடும் என்ற ஐயங்கள் எழுந்துள்ளன. அன்று மஹிந்த ஆட்சியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் CEO இருந்த கபில சந்திரசேனா முதற்கட்ட லஞ்ச பணத்தை, அதாவது $2 மில்லியன் தனது மனைவியான பிரியங்காவின் பேரில் புரூனையில் உருவாக்கப்பட்ட போலி ஷெல் கம்பெனி மேற்பார்த்த பிஷ் சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவன கணக்குக்கு முதலில் மாற்றியிருந்தார். இதை நீங்கள் அறிந்த விடயம். அதன் பின்னர் இந்த பணம் புரூனையிலிருந்து சிங்கப்பூரில் உள்ள ஒரு வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டது. அதன் பின்னர் சிங்கப்பூரில் உள்ள வங்கி கணக்கிலிருந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள கபில சந்திரசேனாவின் கணக்குக்கும் ஏனைய சிலரின் கணக்குக்கும் இந்த பணம் மாற்றப்பட்டது. அதன் பின்னர் இந்த பணம் போன இடம் மாயமாக இருக்கின்றது, தெரியவில்லை. அன்று எவ்வாறு 30 ஆண்டுகளாக சிசிலியில் நிலவிய மௌன கலாச்சாரம், மாபியா எதிர்ப்பு, சட்டவாளர்களை கொலை செய்து ஆங்காங்கே இத்தாலியில் குண்டு தாக்குதல்களை நடத்தி எதிராளிகளை கொன்று அவர்களின் உடல்களை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாத வகையில் அமிலத்தில் கரைப்பது போன்ற நகர்வுகளை செய்த பெரும் மாஃபியா கோட்ஃபாதர் தலையான மெத்தேயோ மெஸ்ஸினா டெரனோரா எவ்வாறு தனது நகர்வுகளை செய்தாரோ அதுபோல ஸ்ரீலங்காவிலும் தமிழர்களுக்கு எதிரான போர் வெற்றிக்காக, இல்லையென்றால் போர் வெறிக்காக நிலவ வைக்கப்பட்ட மௌன கலாச்சாரம் இப்போது அந்த தீவுக்கே பெரும் சாபக்கீடாக அமைந்து இப்போது அந்த அதிகார மையத்துடன் தொடர்புடைய பெரும் பௌத்த தலைகளை சிறார் பாலியல் குற்றங்களை செய்த குற்ற சந்தேக நபர்களாக அம்பலப்படுத்தப்படுவதும் ஒரு முக்கியமான விடயம். இவை இலங்கை விடயங்கள். அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், தமிழகத்தின் முதல்வர் என்ற பொறுப்பில் நேற்று முன்தினம் டெல்லிக்கு பயணம் செய்த விஜய் திட்டமிட்டதை போல காங்கிரஸ் தலைவர்களுடனான சந்திப்பை நடத்த முடியாமல் அதனை இறுதி நேரத்தில் சர்தியாக மீளெடுத்துவிட்டு நேற்று சென்னை திரும்பியமை புதிய அரசியல் அலசலாக மாறி இருக்கின்றது. காங்கிரஸ் பிரபலம் சோனியா காந்தியின் இல்லத்தில் விஜய்க்கு வரவேற்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்ட நிலையில் முதல்வர் விஜயின் காங்கிரஸ் தலைவர்களுடனான சந்திப்பு திடீரென மீளெடுக்கப்பட்டிருந்தது. வழக்கமாக தமிழக முதல்வர்கள் டெல்லிக்கு சென்று இந்திய பிரதமரை சந்தித்தால் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு விருந்தினர் இல்லத்தில் செய்தியாளர் சந்திப்புகளை நடத்துவது வழக்கம். ஆனால் முதல்வர் விஜய் இந்த முறை செய்தியாளர்கள் சந்திப்பு எதனையும் நடத்தாத நிலைமை இப்போது அவதானிக்கப்படுகின்றது. ஆனால் பிரதமர் மோடியுடனான சந்திப்பில் முதல்வர் விஜய் நீண்ட கடிதம் ஒன்றை வழங்கியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து உட்பட்ட மாநில வாழ்த்து பாடல்கள் மாநில அரசு விழாக்களின் ஆரம்பத்தில் பாடப்படும் வகையில் உள்துறை அமைச்சகத்தின் ஆணையில் உரிய தெளிவுரை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு விழாக்களின் போது தேசிய பாடல்களுக்கு தான் முன்னுரிமையை வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக மத்திய அரசின் புதிய ஆணை இந்த வருட ஆரம்பத்தில் வெளியிடப்பட்டதன் அடிப்படையில் தான் விஜயின் பதவியேற்பு மற்றும் அமைச்சரவை பதவியேற்பில் தேசிய பாடல்கள் முன்னுரிமை வழங்கப்பட்டு மாநில பாடல்கள் பின்தள்ளப்பட்டிருந்த நிலையில் முதல்வர் விஜய் இந்த மாற்றத்தை பிரதமர் மோடியிடம் கோருகிறார். இதற்கிடையே கடந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளால் மிகப்பெரிய உட்கட்சி சிக்கலை சந்தித்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான CV சண்முகம், C விஜயபாஸ்கர் ஆகியோர் அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக தற்போது தனித்தனியான ஆலோசனைகளை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே கர்நாடகாவிலும் அரசியல் அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையை அடுத்து முதல்வர் சித்தாராமையா நேற்று தனது பதவியை துறந்த நிலையில் துணை முதல்வராக உள்ள சிவகுமார் விரைவில் முதல்வராக பதவியேற்க இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆக மொத்தம் தமிழகத்திலும் கர்நாடகாவிலும் இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளால் அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னை கோடம்பாக்கத்தின் காவல்துறை அதிகாரிகள் உட்பட்ட 3 ஒரு சிறுவனின் வாயில் மது ஊற்றிய பின்னர் அவரை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கியதாக புதிய பரபரப்பு செய்திகள் வந்த நிலையில் இப்போது வடபழனி காவல் நிலையத்தின் தலைமை காவலர் இந்த குற்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று ஏறக்குறைய தயாராகிவிட்டாலும் அதில் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பமிடுவாரா என்பது முக்கிய வினாவாக மாறியுள்ளது. இந்த உத்தேச ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஈரானிய போர் நிறுத்தத்தை மேலும் 60 நாட்களுக்கு நீடிப்பது, ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த புதிய பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. ஆனால் ட்ரம்ப் இன்னமும் இதற்கு ஒப்பம் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க நிகழ்வில். இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் சுங்க கட்டணம் எதனையும் வசூலிக்கும் விடயத்தில் தமக்கு எந்த திட்டமும் இல்லை என ஓமான் அறிவித்துள்ளது. ஈரானுக்கு ஓமான் இந்த விடயத்தில் ஆதரவளித்தால் அதனையும் தாக்குவோம் என அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் அச்சுறுத்திய நிலையில் ஹோர்முஸில் சுங்க வரி விதிக்கும் திட்டம் எதுவும் தனது நாட்டிடம் இல்லை என ஓமான் அறிவித்துள்ளது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.